Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நெய் சோறு கீ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ச்சதும் இதில் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு பச்சை மிளகாய் தான் காரம், வேறு எதுவும் நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வர வேண்டாம், சும்மா கொஞ்சம் வதங்கி ஒரு கலர் வந்தாலே போதும், கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சிம்லே வச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போது வாசனைக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு கல் அதிகமாக இருந்தால் தான் சாப்பாடுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. பாருங்கள், சுவையான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீ ரைஸ்க்கு சைட் டிஷ் ரெசிபி வந்து என்னோடய சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அங்கேயும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for watching.